ப்ளவுஸோட பின்பக்க பார்டர இதே போல 1 1/2 இன்ச்சுக்கு கிராஸா கட் பண்ணி, கிராஸாவே ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டு, நம்ம இப்படி மடிச்சு தைக்கும்போது, ஜாயிண்ட் வர இடத்துல 2 பக்கமும் பிரிச்சு விட்டுட்டு, அப்புறமா ஜாயின் பண்ணுங்க. அப்பதான் நெக் தைக்கும்போது, நெக் தின்னலாம அழகா திருப்பி நீட்டா வரும். அப்புறமா அந்த ஜாயிண்ட்ட மட்டும் லைட்டா ட்ரிம் பண்ணி விட்டுடுங்க. விட்டுட்டு, ப்ளவுஸோட உள் பக்கத்துல இருந்து ஒரு 1/4 இன்ச் கேப்ல இதே போல தச்சுட்டு வாங்க. இப்படி தைக்கும்போது இந்த கிளாத்த லைட்டா 1 பாயிண்ட் லூஸ் விட்டு தைக்கணும். நம்ம தைக்கிற பார்டர. அப்படி தச்சுட்டு, அப்புறமா லைனிங் பக்கமா நம்ம வந்து ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அப்புறமா ப்ளவுஸோட நல்ல பக்கத்துல இதே போல தைக்கணும். இப்படி தைக்கும்போது, அந்த நெக் எந்த இடத்துலலாம் கேவ் வருதோ, அந்த இடத்துலலாம் கேவாவே நம்ம கிளாத்த வச்சு தைக்கணும். இப்படி ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு தைச்சா கண்டிப்பா தப்பா வரும். இப்படி கேவாவே வச்சு தைங்க. அப்பதான் ரொம்ப நீட்டா ஃபினிஷிங் இருக்கும். இதனோட பேக்கும் நீட்டா இருக்கும். ஃப்ரண்டும் நீட்டா இருக்கும். தேங்க் யூ.